கொங்கு பெல்ட்டில் கொங்கு மண்டலத்தில் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டைகளை தோற்கப்படுவதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பது இன்னைக்கு வரலாறு ஆகிவிட்டது. இவர் தவழ்ந்து 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 கீழிருந்து படிப்படியா முன்னேறி வந்தாராம். என்ன ஒரு கொடுமை! நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ரத்தம் அதிமுக ரத்தம். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வெகுஜன விரோதி ஆகிவிட்டார். பொதுமக்களும் அவரை விரும்புவது இல்லை. ஒரே இலக்கு, உலகத்திலேயே எதிர்கட்சினா ஆளுங்கட்சினா இப்படி நிற்கணும், இப்படி நிற்கணும் ரெண்டு பேரும். இப்போ என்ன நடக்குது? எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கூட்டணி உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கு. தினந்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் தீர்ப்பு வந்தாலும், எத்தனை தீர்ப்பு வந்தாலும் நாங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்காக நீங்கள் அந்த இலக்கை நோக்கி மிகப்பெரிய எங்களுக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற இம்மக்களுக்கு நாங்கள் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக தொண்டரா நல்லவங்க, அதிமுக தொண்டரா நல்ல மனிதர்கள் என்று மற்றவர்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு நம்முடைய இயக்கத்தை வலிமையோடு 50 ஆண்டு காலம் அந்த இருவரும் தலைவர்களும் நடத்தினார்கள் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து இருக்கின்றீர்களே, கீழேயும் மேலையும் தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவி. இந்த பதவியை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு, அந்த பதவியை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை தொண்டர்களுக்குத்தான் இருக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுவும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் வேண்டும். ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய வாக்குகளை போட்டு யார் பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்பதைத்தான் புரட்சித் தலைவர் உருவாக்கினார். அந்த பல்வேறு சட்டங்களை திருத்தி செஞ்சீங்க, மாற்றுங்க, ரத்தோடு செஞ்சீங்க. ஆனால் இந்த ஒரு சட்டத்தை மட்டும், கழக சட்ட விதியை மட்டும் மாற்றக்கூடாது, திருத்தம் செய்யக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது. இது தொண்டர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த உரிமை, அந்த உரிமை இன்றைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது. நீதிக்கு புறம்பாக துரோகங்கள் செய்து இந்த இயக்கத்தை எப்படியாவது தன் இரும்பு பிடிக்கில் கைப்பட கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று நடந்த சர்வாதிகாரத்தனம், இவைகளுக்கெல்லாம் இன்றைக்கு நாட்டு மக்கள் வெகுண்டு எழுந்திருக்கின்றார்கள். தொண்டர்களும் வெகுண்டு எழுந்திருக்கின்றார்கள். பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுவர்கள் 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டுமா? 5 வருடம் அவர் போட்டியிடுவர் தலைமை கழகத்துடன் நிர்வாகியாக இருக்கணும். யார் போட்டியிட முடியும்? யார் பொதுச் செயலாளர் வர முடியும்? தங்கமணி, வேலுமணி, வீரமணி இப்படி பணத்தை குவித்து வைத்ததுதான் பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும். சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளருக்கு வர முடியும் என்ற அந்த சட்டத்தை, புரட்சி தலைவர் தொண்டர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு என்று சொன்னால் எவ்வளவு கல்லஞ்சம் அவர்களுக்கு இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் தோல்வி ஏற்பட்டது. அடுத்த தேர்தலில் வெற்றி அடைய ஒரு சூழ்நிலையை புரட்சி தலைவர் உருவாக்கினார். மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து நடைபெற்ற தேர்தலில் கழக மகத்தான வெற்றி வருகின்ற சூழ்நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த மாபெரும் தலைவர்களுக்கு ஒரு ஆற்றல், அறிவு, மக்களை ஈர்க்கின்ற சக்தி இருக்கிறது. இவர் ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் என்ற பொறுப்பு, நான் தான் முதலமைச்சர், நான் தான் பொதுச் செயலாளர், எல்லா பதவி இவர் தலைமையில் நடைபெற்ற 8 தேர்தல்கள் அவர் தோல்வியடைந்திருக்கிறார். கொங்கு பெல்ட்டில் கொங்கு மண்டலத்தில் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டைகளை தோற்கப்படுவதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பது இன்றைக்கு வரலாறு ஆகிவிட்டது. கேவலம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை முதலமைச்சர் ஆகியது யாரு? யாரு சொல்லுங்க. இப்பதே அவர் ஒத்துருக்காரு. எப்படி ஒத்துக்கிட்டாருன்னா, அவரு தவழ்ந்து தவழ்ந்து தவழ்ந்துன்னு அது எதற்காக போடுறாருன்னா, இவர் தவழ்ந்து 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 கீழிருந்து படிப்படியா முன்னேறி வந்தாராம். என்ன ஒரு கொடுமை! தவழ்ந்து 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 சின்னம்மா காலில் விழுந்து இந்த பதவியை
பெற்ற என்பதுதானே வரலாறு. நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ரத்தம் அதிமுக ரத்தம். நம்முடைய இலக்கு அதிமுகவை கபட வேடதாரி குழுவில் இருந்து மீட்டு மீண்டும் தொண்டர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி தானே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அதுக்கு பல கூட்டணி கட்சிகள் நம்மோடு சேர்ந்து போட்டியிடுவதற்கு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய கட்டமைப்பு உருவாக்கப்படும் ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் அனைவரும் ஒன்றை எனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வெகுஜன விரோதி ஆகிவிட்டார். பொதுமக்களும் அவரை விரும்புவதில்லை, கட்சி தொண்டர்களும் அவரை விரும்புவதில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய நடைமுறை பாவனம் ஒரே இலக்கு, இது எப்படி சம்பாதிக்கலாம் அது மாதிரி இருக்கு. தொண்டர்களை பற்றி கவலை இல்லை. இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதன் யுத்தம் தான் இன்றைக்கு இப்பொழுது நாம் தொடங்கி இருக்கின்ற இந்த யுத்தம். இந்த யுத்தம் நான் பழனிசாமி ஒரு நிமிடம் சொல்லிக் கொள்கிறேன். பழனிசாமி அவர்களே, நீங்களாகவே பொதுச் செயலாளர் என்ற பதவி புரட்சி தலைவருக்கு மாறுபட்டு, அவருடைய சிந்தாந்தத்திற்கு மாறுபட்டு, அவருடைய கொள்கை கோட்பாடுக்கு மாறுபட்டு சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை மாற்றி அதை கபலீகரம் செய்திருக்கின்ற சூழலை எந்த தொண்டரும் ஏற்கவில்லை. நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு தொண்டரும் 1.5 கோடி தொண்டரும் உங்களை தூக்கி எறிவார்கள். அந்த பதவியில் என்பதை தூக்கி எறிவார்கள் என்று சொன்னதன் அர்த்தம் கழகத்தினுடைய ஜனநாயக முறை பொதுச் செயலாளர் தேர்தல் நடக்கணும். தமிழக மக்களும் கட்சியுடைய இயக்க தொண்டர்களும் எல்லாரும் ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா அப்படி கேட்டேன். எங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். கொலை கொள்ளை பண்ணது யாரு? இது இந்த நிலையை நீடித்துக் கொண்டே போனால் தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் முதலமைச்சருக்கு வரும். இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. தேவையில்லை வரும். உலகத்திலேயே எதிர்கட்சினா ஆளுங்கட்சினா இப்படி நிற்கணும், இப்படி இப்படி நிற்கணும் ரெண்டு பேரும். இப்போ என்ன நடக்குது? எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கூட்டணி உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கு. ஆமாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய விரோதமான செயல். எல்லா பேரும் சொல்றோம், தொண்டர்கள்லாம் அலங்கரிக்கிறாங்க. ஐயா எங்க போனாலும் எல்லாரும் சேருங்க சேருங்க, நீங்க தனியா, டிடிவி தனியா, அம்மா சின்னம்மா தனியா, இப்பெல்லாம் இருந்து எப்படி ஜெயிக்க முடியும்? அதுதான் உண்மை. இணைகள் இணைகள் என்று சொன்னா உலகத்திலே இணையக்கூடாது ஒரு சொல்ற ஒரே ஆளு. நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. என்ன எப்படி சொல்றாருங்கிறீங்க? அதை எப்படி சொல்லுகிறார்? சின்னம்மா பேரை சொல்லி அவங்கள நீங்க உங்க கட்சியில் இணைச்சிக்கிறீங்களா? அவங்க 1% அதுக்கு வாய்ப்பே இல்லை. யார் சேர்ந்தது? 1% கூட அதுக்கு வாய்ப்பே இல்லையா? எப்படி தவழ்ந்து 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 போய் சின்னம்மா கால அவங்க தான் உனக்கு முதலமைச்சர் பதவி தந்தாங்க. எத்தனையோ முன்னோடி தலைவர் இருக்காங்க வரிசையில். நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு, தனபால் இருக்காரு, இவங்களாம் இருக்காங்கல்ல, தென்னாட்டு நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம ஐயா பழனிசாமி உங்களுக்கு தான் தூக்கி கொடுத்தாங்க, நீங்கள் அதனால தானே போய் அந்த காலில் விழுந்து வாங்கிட்டு வந்தீங்க. 3 மாதம் என்னாச்சு? என்ன செஞ்சாங்க? அவங்க கொடுத்துட்டு தண்டனை அவனுக்கு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மாவை என்ன தரக்குறைவான வார்த்தையில் நீ திட்டின? என்ன திட்டின? அன்னைக்கு இந்த உலகத்திலே நன்றி கட்ட ஆள் யாருங்கிறது நிரூபணமாயிருச்சு. கொச்சை பதில். இதுதான் அவருடைய சுய உருவம்.